1968 கே.எஸ். கோபாலகிருஷ்ணனோட இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் பணமா பாசமா அப்படின்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், சரோஜாதேவி, நாகேஷ், சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு. கடைசியில் இந்த திரைப்படம் ஒரு நல்ல வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. பணமா பாசமா படத்தோட வெற்றிக்கு நடிகை சாவித்திரியோட பங்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். பணமா பாசமா படத்தில் தான் நடிகை சாவித்திரி நடிக்கவே இல்லையே, இந்த படத்தில் அவங்களோட பங்கு என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது. அந்த விஷயத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த அன்னை இல்லம், ஆலயமணி, பாலும் பழமும் போன்ற திரைப்படங்களுக்கும், எம்ஜிஆர் நடித்த ரகசிய போலீஸ், தாழம்பூ போன்ற திரைப்படங்களுக்கும் கதை எழுதிய ஜி. பாலசுப்ரமணியம் அந்த நாட்களிலே மிகச்சிறந்த ஒரு கதாசிரியராக இருந்தவர். இந்த படங்கள் தவிர பல வெற்றி படங்களிலே பணியாற்றிய அனுபவமும் அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட கதாசிரியரான ஜி. பாலசுப்ரமணியம் இயக்குனர் திலகம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணனை சந்திப்பதற்காக அவருடைய ஸ்டூடியோவுக்கு ஒரு நாள் வந்தார். அவர் எதற்காக கோபாலகிருஷ்ணனை சந்திக்க வந்தார் என்பது தெரிந்தால் நீங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். ஒரு 3000 ரூபாயை கோபாலகிருஷ்ணனிடமிருந்து பெற்றுக்கொண்டு செல்வதற்காக அவரை தேடி வந்திருந்தார். நீங்கள் எனக்கு ஒரு 3000 ரூபா கொடுத்து உதவுங்க, அதற்கு பதிலாக உங்களுக்கு ஒரு கதையை எழுதி தருகிறேன் என்று கோபாலகிருஷ்ணனிடம் பாலசுப்ரமணியம் சொன்னார். கோபாலகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே கதாசிரியர்களை மிகவும் மதிக்கக்கூடிய குணம் வச்சவர். அதனால் ஒரு கணம் கூட யோசிக்காமல் 3000 ரூபா பாலசுப்ரமணியத்தை கொடுத்துட்டு அவரோட சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தார் கோபாலகிருஷ்ணன். அப்போது ஏழைகள் முகத்தில் முழிக்கிறதே பாவம் அப்படின்ற ஒரு அகம்பாவம் பிடித்த பணக்காரியின் மையமாக வைத்து ஒரு கதையை சொன்னார் ஜி. பாலசுப்ரமணியம். அது மட்டும் இல்லாமல் அந்த படம் சம்பந்தப்பட்ட சில காட்சிகளையும் சொன்னார். அந்த பாத்திரம் கோபாலகிருஷ்ணனை மிகவும் கவர்ந்தது. அதனால் ஜி. பாலசுப்ரமணியத்தை இனிமேல் நீங்கள் புதுசாக எனக்கு எந்த கதையும் எழுதித்தர வேணாம், நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல ஒரு அகம்பாவம் பிடித்த ஒரு பணக்காரனுடைய பாத்திரம், அந்த திமிர் பிடிச்ச பணக்காரனுடைய பாத்திரத்தை மையமாக வைத்து நான் ஒரு கதையை உருவாக்கி கொள்கிறேன் என்று அவரிடம் சொன்னார் கோபாலகிருஷ்ணன். அந்த பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கோபாலகிருஷ்ணனுக்கு அவருடைய மனதிலேயே அந்த பாத்திரம் தங்கிவிட்டது. அதனால் அந்த பாத்திரத்தையே திரும்ப 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 யோசிச்சுட்டு இருந்தார். தொடர்ந்து 10 நாட்கள் அதை பற்றி யோசித்து ஒரு கதையை உருவாக்கியவர் ஜி. பாலசுப்ரமணியத்தை மீண்டும் தனது அலுவலகத்துக்கு அழைத்தார். நீங்கள் சொன்ன கதாபாத்திரத்தை வச்சு நான் ஒரு கதையை உருவாக்கியிருக்கேன், இதை நீங்கள் கேளுங்க அப்படின்னு ஜி. பாலசுப்ரமணியத்துக்கு அந்த முழு கதையும் சொன்னார். அந்த கதையை கேட்டுவிட்டு பாலசுப்ரமணியம் மிகவும் பாராட்டினார். அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் அமர்ந்து ஏறக்குறைய 15 நாட்கள் அந்த சப்ஜெக்டில் ஒர்க் பண்ணி அந்த படத்தினுடைய திரைக்கதையை தயார் செய்தார். இப்போ கவிஞர் கண்ணதாசன் ஒரு நாள் கே.எஸ். கோபாலகிருஷ்ணனை சந்திப்பதற்காக தற்செயலாக அவருடைய ஸ்டூடியோவுக்கு வந்தார். அவர்கிட்ட தன்னுடைய உருவாக்கியிருக்கிற புதிய கதையை பற்றி சொன்னார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். கதையை கேட்ட கண்ணதாசன் இந்த கதை நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று சொன்னதைத் தொடர்ந்து மிகவும் நம்பிக்கையோடு அந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்கான வேலைகளை ஆரம்பித்தார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். படத்தினுடைய கதாநாயகியாக சரோஜாதேவியும் கதாநாயகனாக ஜெமினி கணேசனையும் ஒப்பந்தம் செய்தவர் அந்த படத்தினுடைய ஆணிவேரான பணக்காரனுடைய பாத்திரத்திற்கு எடுப்பான தோற்றம், எடுத்திருந்து பேசுகின்ற குணமும் கொண்ட எஸ். வரலட்சுமியை ஒப்பந்தம் செய்தார். அடுத்தது அவருடைய கணவனுடைய பாத்திரம். கே.எஸ். கோபாலகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு தந்தையருடைய பாத்திரம்னா கண்ணை மூடிக்கிட்டு அவர் சொல்கிற ஒரே பேர் ரங்காராவ் தான். ஆனால் எஸ். வரலட்சுமி அந்த பாத்திரத்தில் போட்டதுனால நிச்சயமாக ரங்காராவ் எஸ். வரலட்சுமிக்கு ஜோடியாக பொருத்தமாக இருக்க மாட்டார் என்று கோபாலகிருஷ்ணனுக்கு தோன்றியது. எஸ். வரலட்சுமிக்கு அப்பா மாதிரி ரங்காராவ் இருப்பாரே தவிர அவருக்கு ஜோடியாக அவரை ஒப்பந்தம் செய்ய முடியாது என்பதால் டி.கே. பகவதி இந்த பாத்திரத்துக்கு ஒப்பந்தம் செய்தார். இப்படி நடிகர்களெல்லாம் ஒப்பந்தம் செய்த பிறகு ஜெமினி கணேசன், சரோஜாதேவி, எஸ். வரலட்சுமி, டி.கே. பகவதி, நாகேஷ் ஆகியோருடைய படங்களை போட்டு பணமா பாசமா என்ற பெயரிலே தினத்தந்தியில் அந்த படத்திற்கு ஒரு விளம்பரத்தை வெளியிட்டார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். அந்த விளம்பரம் வந்த நாளன்னைக்கு காலையிலேருந்து அவருடைய அலுவலகத்தில் டெலிஃபோன் பண்ணி ஓயாமல் ஒடித்து கொண்டே இருந்தது. கோபாலகிருஷ்ணன் நினச்சிக்கிட்டாரு இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு எல்லாரும் பாராட்டுறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க போல இருக்கு. அதனால் ஃபோன் எடுத்து பேசினார். முதல்ல ஃபோனில் பேசியவர், ஏன் உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா, சரோஜாதேவிக்கு மார்க்கெட் போய் எவ்வளோ நாளாச்சு, அந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டு போனதுலேருந்து அந்த அம்மாவுக்கு மார்க்கெட் இல்லை, திரும்ப அந்த அம்மாவை போட்டு படம் எடுக்கிறேன்றியே, என்னாச்சு உனக்கு என்று கோபாலகிருஷ்ணனும் கேட்டார். அடுத்து ஃபோனில் பேசியவரோ, முதல்ல இந்த நடிகர்கள் எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு வேறு நடிகரில் வச்சு படம் எடுக்கிற வேலையை பாருங்கள். இன்னொரு பேர் என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில், இந்த டி.கே. பகவதி, எஸ். வரலட்சுமி இவங்கெல்லாம் யாருக்கு தெரியும், எம்.ஆர். ராதாவின் பத்மினியும் போட்டு நீ எடுத்த சித்தி படம் பெரிய ஹிட்டுன்றதுனால யாரை வேணாலும் வச்சு படம் எடுக்கலாம் நினைக்கிறியா? நான் சொல்கிறேன் கேளு, இவங்களெல்லாம் மாற்றி நீ படம் எடுத்தினா ஓரளவுக்கு உருப்பிடுவேன்.
இல்லைன்னா இந்த படம் மிகப்பெரிய தோல்வியடைவது நிச்சயம் என்று சோர்ந்தே விட்டு ஃபோனை விட்டு விட்டார். இந்த விமர்சனங்களினால் எந்த பாதிப்பும் அடையாமல் யாரை ஒப்பந்தம் செய்திருந்தாரோ அவர்களை வைத்தே நம்பிக்கையோடு பணமா பாசமா படத்தினுடைய படப்பிடிப்பை தொடங்கினார் கோபாலகிருஷ்ணன். ஆனால் அவரது நம்பிக்கையை குலைக்கின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி முதல் நாள் படப்பிடிப்பிலேயே நடைபெற்றது. அப்படி ஒரு சோதனையை KS கோபாலகிருஷ்ணன் அவரது வாழ்க்கையிலே சந்தித்ததே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எந்த பாத்திரம் பணமா பாசமா படத்தினுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறது என்று KS கோபாலகிருஷ்ணன் நம்பிக்கொண்டிருந்தாரோ அந்த பாத்திரத்தை ஏற்றிருந்த யஸ்வலட்சுமி எந்த உணர்ச்சியும் இல்லாமல் மரக்கட்டை மாதிரி படப்பிடிப்பிலே நடித்து கொண்டிருந்தார். பல திரைப்படங்களிலே நல்ல நல்ல பாத்திரங்களை ஏற்று நடித்திருந்த யஸ்வலட்சுமி அப்படி நடித்தது கோபாலகிருஷ்ணனுக்கு மட்டுமின்றி அவருடன் நடித்து கொண்டிருந்த பல நடிகர்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்தது. நடிப்பில் யஸ்வலட்சுமிக்கு நடுவிலே கொஞ்சம் இடைவெளி இருந்ததுனால தொடர்ந்து நடித்தா நிச்சயமாக சரியாயிடும் என்ற நம்பிக்கையோடு 2-3 நாட்கள் படப்பிடிப்பு நடத்திய கோபாலகிருஷ்ணன் வரலட்சுமி எப்படி நடிக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனால் வரலட்சுமி மனசில் கோபாலகிருஷ்ணன் சொல்லிக் கொடுத்தது ஏதாவது பதிந்ததா என்றால் இல்லை. அதனால் கோபாலகிருஷ்ணன் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த நடிப்பை யஸ்வலட்சுமியால் தர முடியவில்லை. அந்த பாத்திரம் தோல்வியடைந்தால் மொத்த படமும் தோல்வியடையும் என்பதை அறிந்திருந்த மற்ற நட்சத்திரங்கள் நல்லா யோசித்து ஒரு முடிவெடுங்க எப்படின்னு கோபாலகிருஷ்ணன்கிட்ட நாசுக்காக சொன்னார்கள். இனி யஸ்வலட்சுமியோட போராடி அந்த பாத்திரத்தில் அவரை நடிக்க வைக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்த KS கோபாலகிருஷ்ணன் அவரை மாற்றிவிட்டு வேறு நடிகையை அந்த பாத்திரத்துக்கு ஒப்பந்தம் செய்வது என்ற முடிவுக்கு வந்தார். ஆனால் ஆணவமும் அழுத்தமும் கொண்ட அந்த கதாபாத்திரத்தில் யாரை நடிக்க வைப்பது என்று முடிவெடுப்பது அவ்வளவு எளிதாக இல்லை. திரும்ப திரும்ப யோசித்து பார்த்தவருக்கு அந்த பாத்திரத்தில் சாவித்திரி நடித்தால் மட்டுமே அந்த பாத்திரத்தை நிலைநிறுத்த முடியும் என்று தோன்றியது. அதனால் சாவித்திரியின் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தார் KS கோபாலகிருஷ்ணன். பணமா பாசமா படத்தில் யஸ்வலட்சுமியுடைய பாத்திர படைப்பை அவருக்கு முழுமையாக விளக்கிவிட்டு இந்த பாத்திர படைப்பில் மரக்கட்ட மாதிரி யஸ்வலட்சுமி நடிக்கிறாங்க, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நீ தான் இந்த பாத்திரத்தை ஏற்று நடித்து எனக்கு உதவி செய்யணும் என்று சாவித்திரியிடம் கேட்டுக்கொண்டார் KS கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன் சொன்னதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சாவித்திரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் வாத்தியாரே, ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டீங்களே அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் கேட்டார். சாவித்திரி எப்போதும் கோபாலகிருஷ்ணனை வாத்தியாரே என்று தான் அழைப்பது வழக்கம். அவர் இருவருக்கும் இடையே நல்ல புரிதலும் நல்ல உறவும் இருந்தது. நான் எதை அப்படி மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி KS கோபாலகிருஷ்ணன் சாவித்திரியை பார்த்தபோது, இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிற சரோஜதேவிக்கு காதலனாக நடிக்கிறது யார்? என்னுடைய புருஷன் ஜெமினிகணேசன். நிஜ வாழ்க்கையில் அவருடைய மனைவியான நான் படத்தில் அவருக்கு மாமியார் நடித்தா ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு சாவித்திரி ஒரு நியாயமான கேள்வி கேட்டவுடன் தான் உணர்ச்சி வயசில் தான் எப்படிப்பட்ட தப்பை செய்ய இருந்தோம் அப்படின்னு KS கோபாலகிருஷ்ணனுக்கு புரிஞ்சது. இப்போ சாவித்திரின்னு அந்த பாத்திரத்தில் நடிக்க முடியாதுன்னு ஆன பிறகு யாரை அந்த பாத்திரத்தில் போடுறது அப்படின்னு எண்ணிய போதே KS கோபாலகிருஷ்ணனுக்கு தலை கிர்ன்னு சுற்றிச்சு. யஸ்வலட்சுமி பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகை. எந்த பாத்திரத்திலையும் மிகச்சிறப்பாக தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பாடகி என்பதால் அவருடைய முகபாவங்கள் அடிக்கடி மாறும். அப்படிப்பட்ட சிறந்த நடிகையான யஸ்வலட்சுமி உங்கள் படத்தில் சரியாக நடிக்கலைன்னா அந்த படப்பிடிப்பு நடைபெற்ற அன்றைக்கி யஸ்வலட்சுமிக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கலாம். அதனால் நீங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க. நாளை காலையில் யஸ்வலட்சுமி சரியாக நடிக்கலைன்னு வச்சுங்க, நீங்கள் அதுக்கப்புறம் அவரை மாற்றுங்க. அப்போ நான் வரலட்சுமி பாத்திரத்தை நடிக்கிறேன். ஜெமினிகணேசன் பாத்திரத்தில் யாரை நடிக்க வைக்கிறதுன்னு முடிவெடுக்கிற பொறுப்பை ஜெமினிகணேசன்கிட்டே ஒப்படைச்சிடும் என்று சாவித்திரி சொன்னதுக்கு பிறகு நிம்மதியாக வீட்டுக்கு போய் படுத்தார் KS கோபாலகிருஷ்ணன். படுத்தாரே தவிர தூக்கம் வந்ததான்னா இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தவிச்சுக்கிட்டே இருந்தவர் எதற்கும் யஸ்வலட்சுமி பார்த்து ஒரு தடவை பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு இரவு 11 மணி அளவிலே யஸ்வலட்சுமியுடைய வீட்டுக்கு போனார். இவர் யஸ்வலட்சுமி வீட்டுக்கு போகவும் சாவித்திரி அந்த வீட்டிலிருந்து வெளியே வரவும் சரியாக இருந்தது. வாத்தியாரே, யஸ்வலட்சுமியை பிரமாதமாக தயார் பண்ணிட்டு வந்திருக்கேன். நாளை காலையில் படப்பிடிப்பில் பாருங்கள், யஸ்வலட்சுமி நெருப்பு மாதிரி நடிப்பார். அப்படி அவர் நடிக்கலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்கள் படத்தில் நடிச்சு தரேன் என்று KS கோபாலகிருஷ்ணன் சொல்லிவிட்டு புறப்பட்டார் சாவித்திரி. மறுநாள் காலையிலே படப்பிடிப்புக்கு வந்த யஸ்வலட்சுமி சாவித்திரி சொன்ன மாதிரி நிஜமாகவே நெருப்பு மாதிரி தான் இருந்தார். KS கோபாலகிருஷ்ணன் என்ன எதிர்பார்த்தாரோ அதை போல் பல மடங்கு சிறப்பாக நடித்து செட்டில் இருந்த அனைவருடைய பாராட்டையும் பெற்றார். வரலட்சுமி நடிக்க நடிக்க KS கோபாலகிருஷ்ணனுடைய சிந்தனையெல்லாம் சாவித்திரி பற்றியே இருந்தது. தான் நடிக்காத ஒரு படத்தில் ஒரு நடிகை சிறப்பாக நடிக்கவில்லை என்பதற்காக அவருடைய வீட்டுக்கு போய் 4 மணி நேரம் அவர் வீட்டில் இருந்து அவரை தயார் செய்து விட்டு வந்த சாவித்திரியுடைய பெருந்தன்மையை நினச்சி உருகி போனார் KS கோபாலகிருஷ்ணன். கடந்த 50 ஆண்டுகளிலே தமிழ் சினிமா உலகிலே சாவித்திரிக்கு பிறகு
அப்படி ஒரு பெருந்தன்மையான நடிகை இந்த திரையுலகம் சந்தித்திருக்கிறதா?